முதலாவது இந்த சங்கத்தில் இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த எஸ்சிஐடி சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். முதல் முறையாக இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கு. இதில் தலைமை தோழர் வி ஜோசப், வட்ட தலைவர், சாலையோர வியாபாரிகள் சங்கம், முன்னணி தோழர் டோல்கேட் பகுதியில் இருக்கிற மேரி, தேசம்மாள், முத்துலட்சுமி, சதாசிவம், சுரேஷ், தீபா, கண்ணன் டோல்கட் பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. ஏடி அரசன், தலைவர், தாமிரப்பாக்கம் கூட்ரோட், ஹையத் பாஷா, செயலாளர், ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி பகுதியில் பி ரஜினி, கே பாபு, எம் விஜி, எம் பேபி, ஆர் முத்துக்குமார், நாகராஜ், எம் பிரபு, ராஜேந்திரன், சிறப்புரை தோழர்கள் தோழர் கே விஜயன், மாநில துணைத் தலைவர் சிஐடி, கே ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர் சிஐடி, டி கோபாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் சாலையோர வியாபாரிகள் சங்கம், வி குப்பன், மாவட்ட செயலாளர் சாலையோர வியாபாரிகள் சங்கம், இ ராஜேந்திரன், வட்ட செயலாளர் சிபிஎம், எம் சூரிய பிரகாஷ், உள்ளாட்சி சங்கம், கே அர்ஜுனன், செயலாளர் இன்ஜினியரிங் சங்கம், வி ஆர் லட்சுமணன், மாவட்ட பொருளாளர் கட்டுமானம், எம்சிசின்னு சட்ட செயலாளர் கட்டுமானம், இ பாபு, மாவட்ட செயலாளர் செல்வகுமார், எல்ஐசி, ஏ ஆனந்தன், மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ சங்கம், வெங்கடேசன், டாஸ்மார்க் மாக்குழு, முனுசாமி, ஆட்டோ சங்கம், பன்னீர், ஆட்டோ சங்கம், ஆனால் உண்மையாவே இந்த கும்மிடிப்பூண்டி சாலையோரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் நான் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற எல்லாருடைய சாலையோர சிறுகடை வியாபாரம் பண்ற எல்லா தோழர்களுக்குமே தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம். ஏன்னா எங்க ஒருத்தர்களுக்காக மாத்திரம் இல்லை, உங்க எல்லாருக்காகவே தான் இந்த போராட்டம். நாங்கள் கவர்மெண்ட் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுங்க, இல்லை எங்களுக்கு 10,000 பணம் இலவசமாக கொடுங்கன்னு கேட்கல. எங்களுடைய உரிமையான கோரிக்கையை தான் நாங்கள் அமல்படுத்த சொல்லி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சாலையோர வியாபாரத்தில் நிறைய பேர் பிள்ளைங்களால அப்பா அம்மா கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த நிலைமெல்லாம் நம்ம தோழர்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த சிஐடியில இருந்து எங்களுக்கு உண்டான உரிமை என்னன்னா, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் கேட்கல. உங்களால மத்திய மாநில அரசு செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த அரசாங்க கிட்ட நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அந்த தள்ளு வண்டி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அது மாத்திரம் இல்லை, நகராட்சி பேரூராட்சியில் வெல்டிங் கமிட்டி தேர்தலை உடனடியாக அதை முழுவதும் ஒரே நாளில் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு மற்றும் முறைப்படுத்தும் சட்டம் 2014 சாலையோர வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி வந்திருக்குது. ஆனா இன்ன வரைக்குமே நாங்க போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை இன்னும் அமல்படுத்தவே இல்லை. நம்ம மத்திய அரசு இதை நீங்க அதை அமல்படுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். சாலையோர வியாபாரிகள் அனைவருக்குமே இலவச தள்ளுவண்டி கேட்கிறோம். உங்களால செய்ய முடியாதுல, எவ்வளவோ நிறைய விஷயங்கள், அதை கட்டுற இதை கட்டுற நிறைய பணத்தை செலவு பண்றீங்க. அடுத்த நாட்டுல போய் எதோ கடன் வாங்கி நம்ம நாடு இவ்வளவு கடங்குது அவ்வளவு கடங்குதுன்றீங்க. ஆனா இன்னமும் நம்ம ஜனம் பாய் மக்கள், அடித்தர மக்கள் இன்னும் சாப்பாடு கூட இல்லாத இருக்கிறாங்க. நாங்க அடுத்தவங்க கிட்ட போய் பிச்சை கேட்க கூடாது, நாங்க சொந்தமா உழைச்சு சாப்பிடணும்னு சொல்லிதான் நாங்க இந்த கோரிக்கையை வச்சு நாங்க கேட்கிறோம். அது பேர் வாழ்வாதாரத்தை இழந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு இலவச தள்ளுவண்டி வழங்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம். வெல்டிங் கமிட்டி 2 பங்கு இடங்களுக்குள் இருக்க 15 பேருக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு அதை அளிக்கணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அடையாள அட்டை கண்டிப்பா எங்களுக்கு நாங்க சாலையோர வியாபாரி சங்கத்துல இருக்கிற அடையாள அட்டை எங்களுக்கு வேணும். பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆதார் கார்டு இல்லாம, ரேஷன் கார்டு இல்லாம எந்த ஒரு பொருளை வாங்க முடியல, எந்த ஒரு ப்ரூஃப்மே வாங்க முடியாது. எவ்வளவு அது முக்கியமோ அது போல இந்த சாலையோர சிறுகடை வியாபார சங்கத்துக்கு முதலாவது தொழில் சங்கத்தில் இருக்க அனைத்து தோழர்களுக்கும் அடையாள அட்டை மிகவும் அவசியமா இருக்குது. இதையும் நீங்க அமல்படுத்த வேண்டும் சொல்லி நாங்க மத்திய அரசு, மாநில அரசு நாங்க கேட்கிறோம். நாங்க உங்களாட்ட ஒரு ₹1,00,000 ₹2,00,000 கடன் கொடுத்துட்டு திருப்பி கட்ட தேவைன்னு சொல்ல, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டுறோம் தான் கேட்கிறோம். அதை வங்கி மூலமா எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க அமல்படுத்தணும். வாழ்வாதாரத்தை இழந்த பாய் மக்கள்